காட்டில் முருங்கை மரத்தில் தலைகீழாகத் தொங்கியிருந்த வேதாளத்து மன்னர் விக்கிரமாதித்தன் தனது தோளில் சுமந்து அமைதியாக நடந்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த வேதாளம் சிரித்தபடி பேசத் தொடங்கியது. மன்னா, நீ மிகவும் உறுதியானவனானால் இந்த பயணம் அமைதியாக முடிவதில்லை. உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். அதன் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். சரியான பதில் தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை 1000 துண்டுகளாக வெடிக்கும். பதில் சொன்னால் நான் மீண்டும் மரத்திற்கே பறந்து விடுவேன். விக்கிரமாதித்தன் எதுவும் பேசாமல் முன்னே நடந்தார். கதை 3 இளவரசர்கள். ஒரு காலத்தில் தர்மபுரி என்ற நாட்டில் ஒரு அரசன் வாழ்ந்தான். அவனுக்கு மிகவும் அழகான மகள் இருந்தாள். அவளை மணக்க 3 இளவரசர்கள் வந்தனர். மூவரும் அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவர்கள். யாரை தேர்ந்தெடுப்பது என்று அரசனுக்கே குழப்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எதிரிகள் நாட்டை தாக்கினர். போரின் குழப்பத்தில் இளவரசி காணாமல் போனார். முதல் இளவரசன் தன் ஞானத்தால் அவள் எங்கு இருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்தார். இரண்டாவது இளவரசன் வானத்தில் பறக்கும் அதிசய ரதத்தை உருவாக்கி அனைவரையும் அவள் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். மூன்றாவது இளவரசன் எதிரிகளுடன் போரிட்டு அவர்களை வென்று இளவரசியை உயிருடன் மீட்டான். அவர்கள் அனைவரும் அரண்மனைக்கு திரும்பினர். இப்போது மூவரும் இளவரசியை நான் தான் மணக்க வேண்டும் என்று உரிமை கொண்டாடினர். வேதாளத்தின் புதிர். வேதாளத்தின் புதிர். வேதாளத்தின் புதிர். மன்னா, இந்த மூவரில் யார் இளவரசியை மணக்க தகுதியானவர்? ஏன்? விக்கிரமாதித்தன் உடனே பதிலளித்தார். மூன்றாவது இளவரசனே தகுதியானவன். முதல் இளவரசன் வழியை கண்டுபிடித்தான். இரண்டாவது பயணத்திற்கான உதவியை செய்தானானான். மூன்றாவது தனது உயிரை பணயம் வைத்து போரிட்டு இளவரசியை மீட்டானாகவே அவனே கணவனாக தகுதியானவன். வேதாளம் சிரித்தினு வந்தா, நீ மீண்டும் சரியான பதில் சொன்னாய் என்று கூறிவிட்டு விக்கிரமாதித்தனின் தோளிலிருந்து பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கியது. மன்னர் விக்கிரமாதித்தன் மீண்டும் அதை தேடி நடந்தார்.
மகதியானம்